அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சர் கூட 4.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற மக்களுடைய கருத்துக்களை கேட்டு 4 லட்சம் மனுக்களை பெற்றாரு. ஆனால் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கிறது எதிர்கட்சி சொல்லுங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க இப்போ மக்கள்கிட்ட குறை கேட்க இல்லை, அவங்க குறை கேட்டு நான் ஆட்சிக்கு வந்தவொடனே தீர்க்கிறேன்னாங்க. வெட்டிகளை வச்சு பூட்டிட்டு போனாங்க. அதுல 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டா நாட்டில் இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏன் வருது? புறமே ஒரு ஏமாற்று, ஒரு வெற்று வாக்குறுதி, வெற்று அறிவிப்பு, அப்படிதான் நம்ம அதை பார்க்கிறோம். அவங்க அதிகாரத்தில் இருந்தவங்க, இருக்கிறவங்க, நாங்க அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கவங்க. எங்களுடைய உணர்வு, எங்களுடைய அந்த உறவு வேற, அவங்களுடைய இது வேற. அவங்க எப்படியாவது என் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. நாங்க இந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் எப்படியாவது மாத்தணும்னு நினைக்கிறோம். ரெண்டுக்கும் வேறுபாடு.